திருச்செந்தூர் கடற்கரை தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இங்கு முருகன் திருவுருவமாக வணங்கப்படுகிறார். இந்த இடம் சூரபத்மனை அழித்து உலகில் தர்மத்தை நிலைநாட்டிய இடமாக போற்றப்படுகிறது. பண்டைய காலத்தில் சூரபத்மன் எனும் அசுரன் தனது சகோதரர்களான சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரனுடன் சேர்ந்து உலகில் அநீதி செய்யத் தொடங்கினான். அவர்களுக்கு சிவபெருமான் அளித்த வரத்தின் காரணமாக தேவதைகள் பலரும் அசுரர்களை வீழ்த்த முடியாமல் தவித்தனர். சூரபத்மன் மிக பெரும் பலம் பெற்றவன். அவன் உலகையே தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அந்த வேளையில் தேவதைகள் சிவபெருமானை வணங்கி அசுரர்களை அழிக்க வழி கேட்டனர். அப்போது சிவபெருமான் என் சக்தி வடிவான கார்த்திகேயன் முருகன் தான் இந்த அசுரர்களை அழிப்பான் என்று அருள் கூறினார். பார்வதி தேவியின் தெய்வீக சக்தியிலிருந்து முருகன் அவதரித்தார். கார்த்திகேயன் 6 முகங்களுடன் 6 முகாம்பாக உருவானார். அந்த 6 முகங்களால் அவருக்கு ஆறுமுகம் என்ற பெயர் கிடைத்தது. அவரது கையில் வேல் எனும் தெய்வீக ஆயுதத்தை பெற்றார். அந்த வேல் பார்வதி தேவியால் அளிக்கப்பட்டது. அது தீமையை அழிக்கும் சக்தியின் அடையாளம். முருகன் தனது சேனை படையுடன் திருச்செந்தூர் கடற்கரையில் முகாமிட்டார். அங்கு சூரபத்மனின் படைகள் வந்து பெரிய யுத்தம் நடத்தின. முதலில் தாரகாசுரன் வீழ்த்தப்பட்டான். பின்னர் சிம்மமுகன் சிங்கமாக மாறினான். அவனையும் முருகன் அழித்தார். அதற்கு பிறகு சூரபத்மன் பல விதமான மாயைகள் செய்தான். கடைசியாக அவன் மயிலாகவும் சந்திரமாகவும் மாறினான். முருகன் அவனது சக்தியை உணர்ந்து அவனை கொல்லாமல் நீ என் வாகனமாக மயில் கொடியின் அடையாளமாக சந்திரம் இருப்பாய் என்று அருள் செய்தார். இந்த போருக்குப் பிறகு முருகன் அங்கு இருந்து தேவதைகளுக்கு அருள் செய்தார். அந்த இடமே இன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் எனும் புனித தலம். இது முருகனின் 6 படைவீதிகளில் 6 படை வீடு 2வது இடம். கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் இதுவாகும். இங்கு நடைபெறும் சூரசம்ஹாரம் திருவிழா உலகப் புகழ்பெற்றது. பண்டைய காலத்தில் உலகம் அமைதியாக இருந்தது. தேவதைகள் தங்கள் கடமைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் மற்றும் அவன் சகோதரர்கள் சிம்மமுகன் தாரகாசுரன் உலகில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தத் தொடங்கினார்கள். உரையாடல். சூரபத்மன் இந்த உலகம் எங்களுடையது. தேவதைகள் எல்லோரும் எங்கள் அடிமைகள். யாராலும் எங்களை வெல்ல முடியாது. அவன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தின் காரணமாக யாரும் அவனை கொல்ல முடியாத நிலை. உலகம் முழுவதும் அநீதி பரவியது. தேவதைகள் பிரமனிடம் விஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டார்கள். யாராலும் அசுரர்களை அழிக்க முடியாது. இறுதியாக அவர்கள் சிவபெருமானை சென்றடைந்தார்கள். உரையாடல். இந்திரன் ஓ இறைவா, எங்களை காப்பாற்றும் வழி உங்களிடம் தான் உள்ளது. இந்த அசுரர்களால் எங்கள் உலகம் அழிந்துவிட்டது. அப்போது சிவபெருமான் என் சக்தியின் வடிவம் ஸ்ரீ பார்வதியின் கருணை அவர் அருளால் பிறக்கும் என் மகன் இந்த அசுரர்களை அழிப்பான். அந்த வீரன் தான் முருகன். பார்வதி தேவியின் தெய்வீக சக்தி மூலம் 6 முகங்களுடன் 6 முகாம்களில் முருகன் அவதரித்தார். ஆறுமுகம் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். அவர் கையில் வேல் பார்வதி தேவியின் அருள் ஆயுதம். அந்த வேல் தீமையை அழிக்கும் சக்தியின் சின்னம். உரையாடல். பார்வதி மகனே, இந்த வேல் உன் வலிமை. இதனால் உலகம் நீதியில் நிலைத்திருக்கும். முருகன் புனித புன்னகையுடன் அன்னை, நான் என் கடமையை நிறைவேற்றுவேன். முருகன் தன் சேனை படையுடன் திருச்செந்தூர் கடற்கரையில் முகாமிட்டார். அங்கே வானர சேனை தேவசேனை எல்லாம் கூடியிருந்தது. கடல் அலைகள் முழங்க அந்த இடம் போர்க்களமாக மாறியது. முருகன் தனது படைத்தலைவர்களுக்கு உத்தரவிட்டார். இன்று இந்த அசுரர்களின் அநீதி முடிவுக்கு வரும். முதலில் தாரகாசுரன் வருகை தந்தான். யுத்தம் கொதித்தது. முருகன் தனது வேலால் அவனை அழித்தார். அடுத்ததாக சிம்மமுகன் சிங்கமாக மாறினான். உரையாடல். சிம்மமுகன் முருகா, நீ என்னை வெல்ல முடியாது. முருகன் அழிவதே உன் விதி. ஒரே அடியில் அவன் அழிந்தான். சூரபத்மன் பல விதமான மாயைகள் செய்தான். ஒரு முறை யானையாக ஒரு முறை வானத்தில் பறக்கும் பறவையாக மாறினான். முருகன் தன் தெய்வீக சக்தியால் அவனை வீழ்த்தினார். சூரபத்மன் கடைசியில் ஒரு பெரிய மயிலாகவும் சந்திரமாகவும் மாறினான். முருகன் அவனை கொல்லாமல் அருளை வழங்கினார். சூரபத்மா, நீ என் வாகனமாக மயிலாக இருப்பாய். உன் பக்தி சந்திரனாக என் கொடியில் பிரகாசிக்கும். சூரபத்மன் தலைவணங்கினான். இந்த போருக்கு பிறகு முருகன் அங்கு தங்கி தேவதைகளுக்கு அருள் செய்தார். அந்த இடம் இன்று திருச்செந்தூர் முருகன் கோவில். ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹாரம் திருவிழா நடைபெறுகிறது. கடற்கரையில் நிகழும் அந்த யுத்த காட்சி பக்தர்களின் கண்களில் நீர் வர வைக்கும் அளவு உணர்ச்சி மிகுந்தது. திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில். அங்கு செய்யப்படும் வெள்ளாட்டம் தேவார பாடல்கள் வெள்ளி வாகன சேவை பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. முருகன் நமக்கு சொல்கிறார், நீதி நின்றிடும் இடமெல்லாம் நான் இருப்பேன். பக்தி இருந்தால் வேல் உன்னை காத்திடும்.